வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 6 அணுக்கரு இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். 12th ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் சில மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்குள்ள ஆன்சர்ஸ் ஒன் பை மார்க் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அணுக்கரு வினைக்குட்படும் கதிரியக்க தனிமம் ஒன்றின் நிறையன் 232, அணு எண் 90 எனில் கதிரியக்கத்திற்கு பின் காரிய ஐசோடோப்பாக மாறுகிறது. காரிய ஐசோடோப்பின் நிறையன் 208 மற்றும் அணு எண் 82 எனில் இவ்வினையில் நிகழ்ந்துள்ள ஆல்ஃபா மற்றும் பீட்டா சிதைவுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. இதுக்குள்ள ஆன்சர் இதை எழுதிக்கோங்க. ஆல்ஃபா சிதைவில் அணு எண் 2 நிறையன் 4 குறைகிறது. பீட்டா சிதைவில் நிறையன் மாறுவதில்லை. இதில் நிறையன் 232 மைனஸ் 208 என்ன கிடைக்குன்னா 24 கிடைக்கும். 24 குறைந்துள்ளது. இதில் நிறையன் 24 குறைந்துள்ளது. எனவே 24 டிவைடட் பை 4 என்ன கிடைக்குன்னா 6. எனவே 6 ஆல்ஃபா துகள்கள் வெளியேற்றப்பட்டிருக்கும். எப்படி எழுதிக்கோங்க இந்த ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ஒய்யின் அணு எண்ணை விட காரியத்தின் அணு எண் 4 கூடியுள்ளது. எனவே 4 பீட்டா துகள் வெளியேற்றப்பட்டிருக்கும். இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. மொத்தம் 4 பீட்டா துகள்களும் 6 ஆல்ஃபா துகள்களும் வெளியேறி இருக்கின்றன. அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் விய சிந்தனைக்கான வினாக்கள். ஃபர்ஸ்ட்டுக்குள்ள ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ் கதிர் படங்களை அடிக்கடி எடுக்கக்கூடாது. காரணங்களை எழுதுக. இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. இதான் உயர் சிந்தனைக்கான வினாக்கள். செகண்ட்குள்ள ஆன்சர். நாம் பயன்படுத்தும் எக்ஸ் கதிர்கள் குறைவான செறிவுடையவை, நம் உடலுக்கு பெரிதாக தீங்கு விளைவிக்காதவை. எக்ஸ் கதிர்கள் தோராயமாக காமா கதிர்களுக்கு சமமான ஆற்றல் கொண்டவை. எனவே அக்கதிர்களை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நம் உடலில் உள்ள செல்களை அழிக்க நேரிடும். இது புற்றுநோயை ஏற்படுத்த வாய்ப்புகள் கொண்டதாகிவிடும். இதுதான் உயர் சிந்தனை வினாக்கான செகண்ட்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், அலைபேசி கோபுரங்கள் மனித வாழிடத்திலிருந்து தொலைவில் அமைக்கப்பட வேண்டும். ஏன்? இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அலைபேசி நிறுவனங்கள் அயனிக்காத கதிர்களை பயன்படுத்துகின்றன. அயனிக்காத கதிர்கள் எக்ஸ் கதிர் காமா கதிர்களைப் போல் ஆபத்தானவை இல்லை. 2006 WHO-வின் அறிக்கையின்படி மனித உடல் அலைபேசி கோபுரங்களிலிருந்து வரும் கதிர்களை தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து வரும் கதிர்களை விட 5 மடங்கு அதிகமாக உட்கொள்கிறது. ஒவ்வொரு அலைபேசி கோபுரத்திலிருந்தும் சில மைல் தொலைவு வரை அயனிக்காத கதிர்வீச்சுகள் பயணிக்கின்றன. எனவே எவ்வளவு நாம் அலைபேசி கோபுரத்திற்கு தொலைவில் இருக்கின்றோமோ அவ்வளவு குறைந்த கதிர்களை நம் உடல் உட்கொள்ளும். இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. யூனிட் 6ல் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள 3 கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம். தேங்க்யூ.